தெற்குப்புறமா ஒரு வாசல், அங்கு தென்றல் அடிச்சு ஒரு பாடல். தெற்குப்புறமா ஒரு வாசல், அங்கு தென்றல் அடிச்சு ஒரு பாடல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கருணா ஆடியோஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 6.1 அசம்பிள் அம்பிளிஃபையர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து லைட் பவரில் வந்து 7300 கேபினட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் வால்யூம், பேசி, ட்ரிபிள், சரவுண்டு, சென்ட்ரு, சப்பு பெருக்கியும் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டேக்கல் சுவிட்சு தான். நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேக்கல் சுவிட்ச். 5.1 ஆம்புனாலே அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டேக்கல் சுவிட்ச் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதான் கொஞ்சம் லைஃப் நல்லா வருது. இது இந்த புஷ் ப்ளஸ் சுவிட்ச் பார்த்திங்கன்னா டஸ்ட் ஏறிச்சுன்னா சிக்னல் சரியாக உள்ளே போகிறதுனால, சரவுண்டு இல்லை சப்பு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் வரதுனால அதை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. மஸ்டோடையும் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் போர்டு வந்து நம்ம பகாரியா யூஎஸ்பி ஸ்லிம். முன்னாடிலாம் ஐப்ளை போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து பகாரியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் ஆம்புன்னு கூட சொல்லலாம். ஒரு ரீஒர்க்கு ப்ளஸ் கஸ்டமர் ஆம்புன்னு கூட சொல்லலாம். அதில் என்னென்ன நம்ம இது பண்ணியிருக்கோம், கஸ்டமர் என்ன கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுவும் முன்னாடி நான் செஞ்ச ஆம்பு தான். அது வந்து இப்போ கொஞ்சம் பிரிச்சுட்டு வேலை பார்க்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5 ஆம்பியர் தான் போட்டு எஸ்டிகேவில் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ அதை மாற்றிட்டு எனக்கு வந்து ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் என்னன்னா அவங்க வந்து ஒரு ஃபாரின் ஆம்பு ஒன்று இருந்துச்சு, அதில் உள்ள ட்ரான்ஸ்ஃபார்ம் பாருங்கள். ஒரு 110 வோல்ட்லேருந்து ரன் ஆகக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்ம், அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து அதை வந்து 6 சேனலும் சப்புக்கு மட்டும் ஒன்று தனியாக போட சொன்னாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒயரிங் கொஞ்சம் நீட்டாக பண்ணிருப்பேன். அதாவது ஒயரிங் ஒட்டாமையே ஃபுல் அண்ட் ஃபுல்லு டேக் டை அடித்து எல்லாமே பயங்கரமாக ரெடி பண்ணிருப்போம். பாருங்கள், இதுதான் இன்டீரியரு. 2 கூலிங் ஃபேன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு, ஒன்று 12 வோல்ட். ஆனால் ரெண்டுமே வந்து ரன் ஆகுறது வந்து 12 வோல்ட்டு தான் ரன் ஆகுது. இது வந்து அவங்க கைட்டின அந்த பிராண்டட் ஆம்பில் வந்து கைட்டினது. இது வந்து 24 வோல்ட்டு 2 இன்ச்சு ஃபேனு. இது பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இது 12 வோல்ட் ஃபேனு, இது 24 வோல்ட். ஆனால் ரெண்டுமே வந்து 12 வோல்ட் செக்ஷனில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் தனித்தனி சப்ளை, பவர் சப்ளை நம்ம எடுத்துருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா இதில் சப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறக்கு ப்ரீபோர்டு பார்த்திங்கன்னா வசந்த் கிராண்டு சப்பு. சரவுண்டு சென்டருக்கு பார்த்திங்கன்னா சக்தி. லெஃப்ட் ரைட்டுக்கு இப்போ பிடி போர்டு பார்த்திங்கன்னா வசந்தோட 3i பிடி நல்லா இருக்குது. அடுத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா சப்புக்கு மட்டுமே, சப்பு, யூஎஸ்பி சப்ளை அண்ட் ப்ரோலாஜிக் செக்ஷன் ஃபுல்லாகவே இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துருக்கேன். அதில் பார்த்தா மெயின் சப் வந்து சப்புக்கு நம்ம இதில் ரெடி பண்ணிருக்கோம். நம்பர் 1 காயில் 24 வோல்ட் 6 ஆம்ப் அண்ட் 1202 வந்து 2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம், வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்திங்கன்னா பிராண்டட் ஆம்பிலேருந்து கழட்டினது. இதில் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது அந்த 220 வோல்ட்டு கண்டுபிடிக்கிறது நான் பட்டப்பால் இருக்குது பாருங்கள். இந்த நம்மள்கிட்ட அந்த சீரியஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஒன்றா வச்சு பார்த்து அளந்து அதுக்கப்புறம் தான் இதை கொடுத்தோம். ஏன்னா அவங்க வந்து இதுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்புட் லைனு கொடுத்துருந்தது. இதில் ஏசி கொடுத்து இதில் பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சிங் தான் 110லேருந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? 110 டு அதாவது 110 வோல்ட்லேருந்து 240 வோல்ட் யூஸ் ஆகிற மாதிரி இந்த சுவிட்சிங் லைன் கொடுத்துருந்தாங்க. இதனால் ஒரு சீரியஸ் கனெக்டர் ரெடி பண்ணி வோல்ட் அளந்து 220 வோல்ட்டு ஒரு மாதிரி அந்த டேப்பிங் கண்டுபிடிச்சி மற்ற இதெல்லாம் கட் பண்ணி விட்டேன். 110 அடுத்து பார்த்திங்கன்னா 180 வரையும் பவர் யூஸ் பண்ணக்கூடிய வோல்ட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு 220 டு 240 வோல்ட்டு லைன் கொடுக்குற மாதிரி அதை மட்டும் லூப் அடித்து பவர் சப்ளை எடுத்து கொடுத்துருக்கோம். இதில் ப்ளஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், வந்து எல்லா போர்டும் தனி சப்ளைன்னு பார்த்தீங்களா. இதில் மொத்தம் 3 டேப்பிங் ஃப்ரெண்ட்ஸ். 3 டேப்பிங்னா பார்த்தீங்கன்னா 28/028 ஒரு டேப்பிங் இந்த லைனு. அந்த பவர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு கொடுத்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா
20/20 ஒரு டேப்பிங். அதை பார்த்தீங்கன்னா சரவுண்டு சென்டருக்கும் தனியாக கொடுத்துருக்கும். இதை தவிர்த்து இதில் வந்து 12/0 அது சிங்கிள் சப்ளை ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி இதை பார்த்திங்கன்னா உள்ளே தெரியும். ஒரு 4 டயோடு அடித்து ஒரு கெப்பாசிட்டர் தனியாக போட்டிருப்பேன். அது பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சப்புக்கு பார்த்திங்கன்னா மார்டின் ஆடியோட, அது ஃபுல்லாக சப்புக்கு. இதில் வந்து பவர் ஆம்ப் பார்த்திங்கன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் பவர் ஆம்ப் பார்த்திங்கன்னா STK 4141 வந்து ரெண்டும், 4191 வந்து லெஃப்ட் ரைட்டுக்கும், சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்டினோட 40R பேரலல் 3 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து சப்புக்கு பார்த்திங்கன்னா இதுதான் சிங்கிள் சப்ளை. இது வந்து பார்த்திங்கன்னா USB போர்டு ப்ரோலாஜிக் போர்டுக்கு சப்பு ரெடி கொடுக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும்டா. நீ கொஞ்சம் டைம் கொடுத்து பாரு, கண்டிப்பா சரியாகும். நீ எதுக்கு ஒரு நிமிஷம் போன் சார், நீங்க போன் பேசிக்கிட்ட வண்டி ஓட்டுற ஐயா கிட்ட வா. அதுக்கு எதுங்க சாவி எடுக்கிறீங்க? ஐயா கிட்ட வந்து பேசுங்க. ஏய், நான் கத்திட்டு இருக்க, ஹெல்மெட் போடல, போன் பேசிட்டு இருக்க, சரக்கு அடிச்சிருக்க, இதெல்லாம் கேட்டா கத்துக்கியா? சரக்குலாம் அடிக்கல, ஹெல்மெட் போடல, போன் பேசிட்டு இருந்தா அதுக்கு வேணா ஃபைன் போட்டுருங்க. ஓ, நீ சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. கேட்டியா? புது சொல்லுங்க. புதிய சரக்கு அடிச்சிருக்கா சார்? சார் சரக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேகல் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இது வந்து 5-1, அதாவது சரவுண்ட் ஆன் ஆஃப். இது பார்த்தீங்கன்னா DVD USB அண்ட் இது வந்து USB ஆன் ஆஃப். இது இந்த 3 டேகல் சுவிட்ச் மேலே தூக்குனிங்கன்னா 5-1, அதாவது பேக்கில் வர DVD 5-1 நம்ம கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பைக் மெக்கானிக் ஷெட்டுக்கு தான் போகுது. அவங்க கேட்ட விசேஷம் ஆப்ஷன் என்னென்னா, நான் பாட்டு கேட்பேன், ப்ளஸ் வந்து படம் பார்க்கும்போதே எனக்கு வந்து நான் டீகோடர் அந்த ரஷ் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சுருக்காரான். அதனால் எனக்கு வந்து நீங்கள் பின்னாக கொடுத்துருங்க. நான் வந்து இந்த DX 109 இந்த மாதிரி ஏதோ பண்ணித்தரலான்னு கேட்டிருந்தேன். எனக்கு அதெல்லாம் வேணாம், என்கிட்ட டீகோடர் இருக்குது, அதனால் நீங்கள் RC பின் வச்சே பண்ணி கொடுத்துருன்ட்டாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். மறக்காமல் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ஒரிஜினல் ஆடியோ என்னன்னு தெரியும். வாங்க. குடிச்சிட்டு தெனாவட்டா பேசுறியா? கேட்டியா? ஜீப்ல ஏத்துங்க. யோ, வண்டி ஓர கட்டு வா. அந்த ஜீப்ல ஏறு. சரவுண்ட் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். படம் பார்க்கும்போது நல்ல தெளிவாக இருக்குது.